இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த இடத்துல நிற்கிற ஒவ்வொரு பேரையும் வாழ்த்துகிறேன். பரலோகத்தின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உன்னை கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று சொன்னவர் உங்களை இந்த பூமியில கீர்த்தியாகவும் புகழ்ச்சியாகவும் வைத்து ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். பல வேலையாக இந்த இடத்துல நிற்கிற ஒவ்வொரு பேரும் முடிந்தளவு ஒரு 10 நிமிடம் நாங்கள் உங்களோடு கூட பேசும்படி இந்த இடத்துல வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கள் ஒரு 10 நிமிடம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்து கேட்பீர்களானால் நான் மெய்யாகவே விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. இந்த பூமியில் எத்தனையோ வார்த்தைகளை நாம் கேட்கிறோம், சிரிக்கிறோம், சந்தோஷப்படுகிறோம், நல்லது. அதே போல் இந்த இடத்துல நாங்கள் உங்களுக்கு சொல்ல வந்த வார்த்தை ஒரு 10 நிமிடம் செவி கொடுத்து கேட்பீர்களானால் நிச்சயமாக இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து என்கிற தெய்வம் இந்த பூமியில் பிறந்தார், வளர்ந்தார். இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் இந்த பூமிக்கு அனுப்பின நோக்கமே பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும், அதே போல வியாதியாய் இருக்கிறவர்களை சுகமாக்கவும், பிசாசின் கட்டுகளை உடைக்கவும், பிசாசின் பிடிகளில் இருக்கிறவர்களை விடுதலையாக்கவும், சேவனை கட்டுகளை உடைக்கவும் இயேசு இந்த பூமியில் வந்தார். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு மனுஷனுடைய பாவத்திற்காக மோசேயினுடைய நாட்களில் ஆலயங்களில் மாடுகள் பலியிடப்பட்டது, ஆடுகள் பலியிடப்பட்டது, பறவைகள் பலியிடப்பட்டது. அதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் இந்த பூமிக்கு பாவத்தில் இருந்து ரட்சிக்கிற இரட்சகராக அவர் அனுப்பினார். இயேசு இந்த பூமியில் வந்து எல்லா மனுஷனுடைய பாவத்தையும் தன்மேலே ஏற்றுக்கொண்டவராக எல்லா மனுஷனுக்காக தன்னையே பலியாக்கினார், இரத்தம் சிந்தினார், ஜீவனை கொடுத்தார், மரித்தார், 3வது நாள் உயிரோடு எழும்பினார். எல்லா மனுஷனுடைய பாவத்தின் பரிகாரமாக இயேசு இந்த பூமியில் வந்து தன்னையே பலியாக்கினார். இப்படி 3 விதமான முக்கிய காரணங்களுக்காக பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். அப்படியே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து அவர் பிரசங்கிக்கும் போது முதல்ல சொன்ன வார்த்தை, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று ஆண்டவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். இன்றைக்கு கவனிக்கணும், நான் இதிலிருந்தெல்லாம் மனம் திரும்பணும். எப்போதுமே நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாம் இந்த பூமியில் வாழுகிறோம். ஆனால் நம்ம படைத்த நம்மை உண்டாக்கின தேவன் என்ன விரும்புகிறார் என்கிறதை அறிந்து நம்ம வாழுவோமே ஆனால் மெய்யாகவே நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். நிறைய ஆசீர்வாதங்களுக்காக நாம் பல வழிகளில் பிரயாசப்படுகிறோம். இந்த பூமியில் எப்படி ஆசீர்வாதமாக இருக்கலாம், என்ன செய்த ஆசீர்வாதம் வரும் அப்படின்னு பல வழியில் நாம் போராடுகிறோம், பிரயாசப்படுகிறோம், முயற்சி செய்கிறோம். நிறைய நேரங்களில் அது தோல்வியிலேயே பெரும்பாலும் முடிகிறது. இதனாலே நிறைய பேர் தற்கொலை, வாழ்க்கையை வெறுத்தவர்களாக, எடுக்க வேண்டிய முயற்சிகளை கூட இனி எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் வாழ்க்கை இப்படி தான் இருக்க போகுது என்று சொல்லி விட்டுவிட்டார்கள். ஆனால் வேதத்தில் ஆண்டவர் எழுதியிருக்கிறார், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறது தேவன்தான் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறார், ஒரு மனுஷனை உயர்த்துகிறார். குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறவர் இயேசு, வியாதியை சுகமாக்குகிறவர் இயேசு, அவர் நிச்சயமாய் செய்வார். அப்போ நம்முடைய குடும்பம், சில குடும்பம்லாம் பார்த்தீங்கன்னா பல தலைமுறையாக தரித்திரத்தில் இருக்கிறாங்க. அதற்கு பல காரணம் இருக்கலாம். அதுக்கு ஒரு காரணம், தேவனுடைய சித்தத்தை நாம் புரியலை, தேவ சித்தம் நமக்கு தெரியாது. நமக்கு தெரிந்ததெல்லாம் நம்ம நண்பர்கள் எப்படி வாழுகிறார்கள், நம்முடைய தாய் தகப்பன் எப்படி வாழ்ந்தார்கள், தாத்தா பாட்டி எப்படி வாழ்ந்தார்கள், ஸ்கூல் காலேஜ் லைஃப்பில் என்னதை கற்றுக்கொண்டோம்,
அதையே ஃபாலோ பண்ணி வாழுகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து சொன்ன வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனம் திரும்புங்கள் என்று சொல்லி அவர் பிரசங்கித்தார். என்னென்ன பாவத்தில் இருக்கிறோமோ அதிலிருந்தெல்லாம் மனம் திரும்பும்படி இயேசு உங்களை அழைக்கிறார். எந்தெந்த பாவத்தெல்லாம் ரகசியமாக செய்கிறோமோ அதிலெல்லாம் மனம் திரும்பும்படி இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட பேசுகிறார் அவருடைய வார்த்தையை கொண்டு. அதிலெல்லாம் நீங்கள் மனம் திரும்பி தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுகிறான் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஆகையினால சகோதரர்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பாவத்தில் இருந்து நீங்க மனம் திரும்புங்க. பாவம் செய்கிறதை கர்த்தர் வெறுக்கிறார். எதை விதைக்கிறோமோ அதை தான் நாம் இந்த பூமியில் அறுக்க போகிறோம். ஆகவே வஞ்சிக்கிற சுவாபம், பொறாமை எண்ணங்கள், துன்மார்க்கமான வாழ்க்கை, வேசித்தனம், விபச்சாரம், களவு, கொலை, சண்டை, தூசண வார்த்தைகள், இந்த மாதிரி எல்லாம் அனுதினமும் நம்மளுடைய வாழ்க்கையில் இது ஒரு லைஃப் ஸ்டைலாகவே மாறி போச்சு நிறைய பேருக்கு. இதிலெல்லாம் என்ன, ஒன்றும் இல்லை, அடிக்கிறதுனால என்ன, பொறாமை பிடிக்கிறதுனால என்ன, ஏதோ கொஞ்சம் ரூபா வஞ்சித்துட்டோம், இதில் என்ன வரப்போகுது, இது யாருக்கு தெரிய போகுது, இப்படியெல்லாம் நம்ம அதை சாதாரணமாக பார்க்குறோம். நீங்கள் சாதாரணமாக நினைத்து செய்யக்கூடியதெல்லாம் எல்லாம் தான் நம்ம குடும்பத்தின் மேலே சாபமாய் வருகிறது, உங்கள் பிள்ளைகள் மேலே சாபமாய் வருகிறது. ஆகையினால தான் இயேசு பிரசங்கிக்கும் போது சொன்னார், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். அதை தான் 2000 ஆண்டுகளாக சபை செய்கிறது, மனம் திரும்புங்கள். அதை தான் நான் உங்களுக்கும் பிரசங்கிக்கும்படி வந்திருக்கிறேன், மனம் திரும்புங்கள். எவ்வளோ பாவத்திற்கு விலகி இருக்க முடியுமோ விலகி இருப்போம். இன்னைக்கும் நிறைய பேருக்கு பாவம் செய்கிறது பொழுதுபோக்காகவே இருக்கிறது, அது ஒரு ஜாலியாகவே இருக்கிறது. பாவ சந்தோஷத்தை நாம் வெறுப்போம், அது நல்லது. பாவ சந்தோஷத்தில் ஒருவரும் மதிமயங்க கூடாது. பாவம் செய்து ஒரு ஃபெஸ்டிவலை கொண்டாடுகிறது, பாவத்தை அனுபவிச்சுட்டே புது வருஷத்திற்குள்ள பிரவேசிக்கிறது. புது வருஷம்னா நிறைய பார்ஸ், நிறைய ஹோட்டல், நிறைய லாட்ஜ் எல்லாம் புக் ஆகிரும். ஒரு புது வருஷத்துக்குள்ளே போகும்போதே நிறைய பேர் தண்ணி அடிச்சுட்டு, வேசித்தனம் பண்ணிட்டு, விபச்சாரம் பண்ணிட்டு, பொல்லாங்கு செய்துட்டு, இந்த மாதிரியே தான் புது வருஷத்திற்குள்ளே நிறைய பேர் பிரவேசிக்கிறோம். அப்போ அந்த வருஷம் எப்படி நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்? படைத்த தேவனுக்கு எது பிடிக்குது எது பிடிக்கலை என்கிறதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் ரொம்ப சமாதானமாக இருப்பீங்க. உங்கள் பிள்ளைகள் செய்கிறதெல்லாம் அவர்களுக்கு வாய்க்க பண்ணுவார். நிச்சயமாக நன்மை உண்டாகும். ஆகையினால் இந்த கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன், மனம் திரும்புங்கள். ஒரு முறை இந்த பூமியில் ஒரு பெரிய அழிவை ஆண்டவர் கட்டளையிட்டார். பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பதாக. இயேசு கிறிஸ்து பிறந்தே 2025 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்பதாக பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பதாக ஒரு முறை ஆண்டவர் ஜலத்தினால பூமியை அழித்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ ஏன் அழித்தார் அப்படின்னா, ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை கண்காணிக்கிறார், ஒவ்வொரு நாளும் கவனிக்கிறார், பேசுகிறதை கவனிக்கிறார், செய்கிறதை கவனிக்கிறார், செயலை கவனிக்கிறார், வாழ்க்கையை கவனிக்கிறார். அப்படியே ஆண்டவர் கவனிக்கும் போது வேதத்தில் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 7 வரைக்கும் வாசித்தீர்கள். ஆனால் அவருடைய வசனம் சொல்லுகிறது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்திற்கு விசனமாயிருந்தது என்று ஆண்டவர் தன்னுடைய வேதனையை, துக்கத்தை வேதத்தில் எழுதியிருக்கிறார். அப்போ நோவாவினுடைய நாட்களில் பெரிய மழையை ஆண்டவர் கட்டளையிட்டார். இரவு பகலாக 40 நாள் இந்த பூமியில் பயங்கரமான மழை. எவ்வளோ பெரிய சிட்டியாக இருந்தாலும் 5 மணி நேரம் 8 மணி நேரம் பெஞ்சா நம்ம வீடெல்லாம் முங்கிருது, வாகனம் எல்லாம் முங்கிருது. அப்போ 40 நாள் இடைவிடாமல் மழை. அப்படின்னா உலகம் எப்படி இருந்திருக்கும்? பெரிய பெரிய பர்வதங்கள் எல்லாம் மூழ்கி போச்சு. அப்படியே மனு குலம் அன்றைக்கு அழிந்தது.
ஆனா ஒரே ஒரு மனுஷன் நோவா மாத்திரம் காப்பாற்றப்பட்டான். நோவாவினுடைய மனைவி காப்பாற்றப்பட்டால், பிள்ளைகள் காப்பாற்றப்பட்டார்கள். குடும்பமாய் கர்த்தர் அவர்களை காப்பாற்றினார். அப்ப ஏன் நோவாவை ஆண்டவர் காப்பாற்றினார் அப்படின்னா, அவன் நீதிமானாய் இருந்தான், உத்தமனாய் இருந்தான், தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தான். ஆகையினால கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அப்போ ஆண்டவர் ஒரு மனுஷனை பாதுகாக்கிறவர், பராமரிக்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர், உயர்த்துகிறவர். அந்த ஆசீர்வாதமும் நன்மையும் மேன்மையும் எப்பொழுது வருகிறதென்றால், பாவத்தை தேவன் வெறுக்கிறார், பாவத்தை நீங்களும் வெறுக்கணும். அக்கிரமத்தையும் துன்மார்க்கமான வாழ்க்கையும் தேவன் வெறுக்கிறார், நாமளும் வெறுக்கணும். அப்படி வெறுப்பமை ஆனால் இந்த பூமியில நாம ரொம்ப ஆசீர்வாதமாய் இருப்போம், தலைமுறைகள் ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நன்மை செய்யாவிட்டால் பாவம் உன் வீட்டு வாசுபடிகளை படுத்திருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ மேன்மையா வாழணும், மேன்மையா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம்தான், நன்மை செய்வோம். நன்மை செய்கிறதுல தேவன் பிரியப்படுகிறார். நீங்க நன்மை செய்கிறதை கர்த்தர் விரும்புகிறார். நன்மை செய்ய உங்களுக்கு கட்டளை இடுகிறார். இன்னைக்கு சொந்த தாய் தகப்பனுக்கு கூட பிள்ளைகள் நன்மை செய்கிறது இல்லை, உடன்பிறப்புகளுக்கு நன்மை செய்கிறது இல்லை. தீமையாகவே நம்ம பல சூழ்நிலைகளில் வாழுகிறோம். ஆகவே இன்றைக்கு மனம் திரும்புங்கள், இயேசு உங்களை அழைக்கிறார். இன்றைக்கு இந்த சூழ்நிலைகளில் என்னென்ன போராட்டத்தில், நெருக்கத்தில், வியாதியில், தரித்திரத்தில், தற்கொலை எண்ணத்தில் வாழ்க்கையை வெறுத்து போய் நிற்கிறீங்களோ, நீங்கள் இதெல்லாம் மாற வேண்டும் என்று எவ்வளவோ செலவு பண்ணியிருப்பீங்க, எத்தனை இடங்களுக்கு போயிருப்பீங்க, பொருத்தனை பண்ணியிருப்பீங்க, நிறைய காரியம் செய்திருக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிக்கிறவராகவும் இந்த பூமியில் வந்தார். பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உடையவர் இயேசு கிறிஸ்து என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கே உங்களுடைய பாவ செயல்களை விட்டு, இனி நான் பாவத்தை செய்ய மாட்டேன், இனி பரிசுத்தமாய் வாழுவேன், என் பாவத்தை மன்னிங்க டாடி என்று சொல்லி ஒரே ஒரு முறை நீங்கள் சொல்லுவீர்கள். ஆனால் நிச்சயமா உங்கள் பாவத்தை இயேசு மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார். உங்கள் பாவம் மன்னிக்கப்படும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே இன்றைக்கே பாவத்திலிருந்து மனம் திரும்புங்க. ஆண்டவர் அதை தான் வேதத்தில் எழுதியிருக்கிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று. அப்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து மனுஷனுடைய பாவத்திற்காக தன்னையே சிலுவையில் பலியாக்கினார், ஜீவனை கொடுத்தார், இரத்தத்தை சிந்தினார், மரித்தார், மூன்றாவது நாள் உயிரோடு எழும்பினார். வேதம் சொல்லுகிறது, மரித்த இயேசு உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த இயேசு சீசர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி கொண்டு மறுபடியும் பரமேறி பரலோகத்துக்கு போனார். அவர் மறுபடியும் சீக்கிரமாய் வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால அவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. இந்த பூமியினுடைய நாட்கள் மிகவும் குறுகினதாய் இருக்கிறது. ஒரே ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்காக வாழுவோம், தேவனுக்காக வாழுவோம், தேவனுக்கு பிரியமானதை செய்து வாழுவோம். நிச்சயமா நாம நம்முடைய குடும்பம் ரொம்ப பிளஸ்ஸிங்காக இருக்கும், ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கே நான் உங்களை பார்த்து, உங்கள் குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தில் பாவத்திலிருந்து மனம் திரும்புவீர்கள் ஆனால் உங்கள் மேலே இருக்கிற கட்டுகள் உடைக்கப்படுவதாக, உங்கள் குடும்பத்தின் மேலே இருக்கிற சாபங்கள் நீங்குவதாக, வியாதி, தரித்திரங்கள், போராட்டங்கள், சேவனை கட்டுகள் மாறுவதாக என்று இயேசப்பாவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். உங்களுக்கு தேவன் அற்புதத்தை செய்வார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இவ்வளவு நேரம் பொறுமையோடு கர்த்தருடைய வார்த்தையை மதித்து செவி கொடுத்து கேட்டீர்கள். நிச்சயம் பாவத்திலிருந்து மனம் திரும்பி பாருங்க. அதுக்கு பிறகு தெரியும் உங்களை படைத்த தேவன் எவ்வளோ உங்கள் மேல அன்பாய் இருக்கிறார் என்று, பிரியமாய் இருக்கிறார் என்று. நிச்சயம் அற்புதம் நடக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார், உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். சாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர்.
சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சிலுவையில் ஜீவன் விடும் நேரத்திலும் வெறுக்கவில்லை. உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவர். தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவர். அஞ்சிடாதே மகனே மகளே என்று உன்னை தேற்றிடவே உனக்கொருவர் இருக்கிறார். உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள். வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள். வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய். வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய். வாழத்தான் வேண்டும் என்று வியாதியிலே சுகம் தருவே உனக்கொருவர் இருக்கிறார். உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். God bless you. Praise God.